தகுந்த மாதிரி நம்ம வந்து மசாலா சேர்க்கணுங்க. வந்து 2 டீஸ்பூன் சேர்த்துக்கிட்டீங்கன்னா கரெக்டா இருக்கும். அப்புறமா மஞ்சத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. சோ எண்ணெய் பிரிஞ்சு இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வந்ததுக்கு அப்புறம் நம்ம வேக வச்சிருந்த பீஃப் சேர்த்துக்கலாங்க. பீஃப் பாருங்க நல்லா குலவா வெந்து வந்திருக்கு. வெங்காயம் தோல் உரிச்சு எடுத்து வச்சிருந்தோம். சோ அதை வந்து மிக்ஸி ஜார்ல பிளெண்ட் பண்ணி எடுத்து வந்துடலாம். சோ நெக்ஸ்ட் நம்ம ஸ்பைசஸ் சேர்த்துக்கலாம். சோ என்னென்ன மசாலா சேர்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்து பீஃப் வேக வச்சோம்ல அதே பிரஷர் குக்கர் எடுத்துக்கோங்க. சோ அதுல வந்து 1 டேபிள் ஸ்பூன் ஃபுல்லா மல்லித்தூள் சேர்த்திருக்கேன். 1 டீஸ்பூன் வந்து ஜீரகத்தூள் சேர்த்திருக்கேன். மிளகுத்தூள் வந்து 1 டீஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி மல்லித்தூள் குவான்டிட்டி மட்டும் கொஞ்சம் அதிகமா சேர்த்திருக்கோம். சோ ஏன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து குழம்பு வந்து கொஞ்சம் திக்கா இருக்கணும், அதனால தான். சோ இப்போ கொஞ்சமா தண்ணி ஊத்தி எல்லாத்தையும் நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம பீஃப் குழம்புல எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் மசாலாவனா. சோ நம்ம சேர்த்திருக்க மசாலா எல்லாம் ஒன்னா சேர்ந்து முழுமையா வெந்து வரணும். சேர்த்திருந்த சின்ன வெங்காயம் இருக்கு பாருங்க, அதை பல்ஸ் மோட்ல பிளெண்ட் பண்ணி சேர்த்துக்கலாம். சோ இது நல்லா கொதிக்கிட்டோம். சோ குழம்பு பாருங்க திக்கா இருக்கு பாருங்க. இந்த மாதிரி நல்லா கொதிச்சு ரெடியான பிறகு நம்ம வந்து 5 நிமிஷம் கொதிச்சதுக்கு அப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணலாங்க. ஏன்னா நம்ம வந்து லாஸ்டா தேங்காய் சேர்க்கணும். சோ தேங்காய் பேஸ்ட் நம்ம சேர்க்க போறோம். சோ இதுல வந்து ஒரு அரை மூடி தேங்காயில ஒரு 1/4 மூடி எடுத்துக்கோங்க. 1 டீஸ்பூன் வந்து கசகசா சேர்த்துக்கோங்க. 7 முந்திரி 4 பாதாம் எடுத்திருக்கேன். ஏலக்காவை சேர்த்து பிளெண்ட் பண்ணி எடுத்து வந்திருக்கேன் நல்லா ஃபைன் பேஸ்டா. சோ அதை நம்ம சேர்த்துக்கலாம். நீங்க தேங்காய் வந்து கம்மியா சேர்த்துட்டு கூட முந்திரி பாதாம் அதிகமா சேர்த்துக்கலாங்க, டேஸ்ட் நல்லா இருக்கும். சோ நம்ம வந்து மட்டன் வேக வைக்கும் போது பாத்தீங்கன்னா மட்டன் குழம்புக்கு மசாலா சேர்த்து தான் நம்ம வேக வைப்போம். சோ பீஃப்க்கு பாத்தீங்கன்னா நம்ம கர்ட்லயே வேக வச்சு எடுத்திருக்கோம். அது வந்து மசாலா தான் நம்ம சேர்த்திருக்கோம். சோ இதுலதான் கொஞ்சம் டிஃபரன்ஸ். நம்ம அப்படி கூட செய்யலாம், நம்மளோட கன்வீனியன்ட் தான். தேங்காய் பேஸ்ட் நம்ம ஊத்தும் போது பாத்தீங்கன்னா ஸ்டவ் ஆஃப்ல இருக்கணும். அதாவது மிக்ஸி ஜார்ல வந்து கொஞ்சம் திக்கா இல்லாம கொஞ்சம் தண்ணியில கரைச்சி எடுத்துக்கணும் தேங்காய் பேஸ்ட். நம்ம வந்து தேங்காய் பேஸ்ட் பாத்தீங்கன்னா டைரக்டா சேர்க்க கூடாதுங்க. சோ தேங்காய் பேஸ்ட் சேர்த்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா 5ல இருந்து 8 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். இப்ப நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்க பீஃப் குழம்பு ரொம்ப அழகா ரெடி ஆயிடுச்சு. டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லா இருக்குங்க. மட்டன் குழம்புனா செஞ்சீங்கன்னா டேஸ்டா இருக்கும் பாருங்க. சோ அதே ரேஞ்சுக்கு இருக்கும் உங்களுக்கு. உங்க வீட்டுக்கு யாராச்சும் கெஸ்ட் வந்தா கூட நீங்க மட்டன் குழம்பு தான் செஞ்சிருக்கீங்கன்னு நினைச்சுப்பாங்க. ஏன்னா அவ்வளவு டேஸ்ட் மட்டன் குழம்பு ரேஞ்சுக்கு டேஸ்ட் இருக்குங்க. சும்மா சொல்றேன்னு நினைக்காதீங்க, கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இதுல ஹாஃப் லெமன் நல்லா ஸ்வீஸ் பண்ணி விட்டுக்கலாம். சோ இதுல நீங்க உருளைக்கிழங்கு கூட வேக வச்சு சேர்த்துக்கலாங்க, இன்னும் நல்லா இருக்கும். இந்த குழம்பு பாத்தீங்கன்னா பிளைன் ரைஸ் மட்டும் இல்லாம கீ ரைஸ்க்குமே ஒரு நல்ல காம்போவா இருக்கும். சோ இதுக்கு நீங்க வெண்டைக்காய் பச்சடி கூட நீங்க செய்யலாம், ரொம்ப டேஸ்ட் நல்லா இருக்குங்க. நம்ம தேங்காய் சேர்த்ததுக்கு அப்புறம் வந்து நம்ம ஒரு 8 நிமிஷம் கொதிக்க வச்சு எடுத்துக்கணும். சோ அப்பதான் மசாலா வாசனை உங்களுக்கு இருக்காதுங்க. லாஸ்டா நம்ம லெமன் சேர்த்துட்டோம், லைட்டா ஸ்பூனால மிக்ஸ் பண்ணி விட்டுறணும், அவ்வளவுதான். சோ பாருங்க உங்களுக்கு பீஃப் குழம்பு ரொம்ப அழகா ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பா நீங்களும் இதே மெத்தட்ல ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷன்ல உங்க ஃபீட்பேக் சொல்லுங்க. ஆல்மோஸ்ட் நம்ம சேனல்ல ஹெல்தியான ரெசிபிஸ் மட்டும் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். நீங்க நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, சப்போர்ட் பண்ணுங்க. இதே மெத்தட்ல நீங்க கண்டிப்பா உங்க வீட்ல செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷன்ல உங்க ஃபீட்பேக் சொல்லுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம இந்த குழம்பு நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷன்ல உங்க ஃபீட்பேக் ஷேர் பண்ணுங்க. மிஸ் பண்ணிடாதீங்க, நம்ம டேஸ்டியான பீஃப் குழம்புங்க. சோ இவ்ளோ டேஸ்டா இருந்தா எப்படிங்க மிஸ் பண்ண போறீங்க? கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த குழம்பு பாத்தீங்கன்னா பிளைன் ரைஸ் மட்டும் இல்லாம பரோட்டா சப்பாத்திக்கெல்லாம் வேற லெவல் காம்போவா இருக்குங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இன்னொரு ஹெல்தியான ரெசிபில பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.